பக்கமும் தேடிட்டேன். விளையாட போன அணுக்குட்டியை காணோம். ஒருவேளை கார்த்திக் தம்பி ரூம்ல இருக்குமோ? அங்கதான் இருக்கணும். வாங்க. இங்க நிறைய பேர்ட்ஸ் இருக்கா? ஏர்லி மார்னிங்ல கேட்கறதுக்கே ரொம்ப சத்தமா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்க. ஆமா, மரங்கள் இருந்தா பறவைகள் வரும் தானே. சரி, ரொம்ப தூரம் நடந்துட்டீங்க. இந்த பெஞ்சில கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க. நீங்களும் உட்காருங்க. இல்ல, நீங்க உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். போறீங்களா? ஐயோ, அணுக்குட்டியும் ஓடிட்டா, நீங்களும் போயிட்டா, நான் எப்படி தனியா? பயப்படாதீங்க, உட்காருங்க, 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். இல்லங்க, ரூம்னா கூட பரவாயில்ல, வெளியே. இல்ல சார், ஒரு சின்ன வேலை இங்க பக்கத்துல தான், போன உடனே வந்துருவேன். அது வரைக்கும் இப்படி காத்தாட உட்கார்ந்துருங்க, சரியா? ஹலோ டாக்டர், ரீசெண்டா கார்த்திக்னு ஒரு பேஷண்ட்டுக்கு ஐ ஆபரேஷன் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா, எக்ஸ் கலெக்டர் வெற்றி சார் அட்மிட் பண்ணிருந்தாரு. ஆமா, நீங்க யாரு? அவரை பத்தி எது கேக்குறீங்க? டாக்டர், நான் கார்த்திக் சாரை பாக்குற நர்ஸ் அண்ட் கேர்டேக்கர். அவருடைய பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேத்த மாதிரி கேர் பண்ணிக்கலாம் தான் கேக்குறேன். ரைட் சிஸ்டர், இப்படிதான் கிளியரா இருக்கணும். எந்த பேஷண்ட கேர் பண்ணீங்கன்னாலும். வெரி குட். தேங்க்யூ டாக்டர். கார்த்திக் கண் நரம்புல ரொம்ப பெரிய இன்ஜுரி ஆயிருக்கு. சோ இப்போதைக்கு அவருக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கோம். கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. பேண்டேஜ் ரிமூவ் பண்ணும்போது தான் ஐ பவர் எந்த லெவல்ல இருக்குன்னே தெரியும். என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்போ அவரோட பார்வை? பார்வை வரும்லாம் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. நம்பிக்கையோட தான் இருக்கும். நீங்க தானே அவரை பாத்துக்கிறீங்க. எஸ் டாக்டர். கண்ணுல கட்டு போட்டிருந்தாலும் வெளிச்சம் படாம பாத்துக்கங்க. கேர்ஃபுல். ஆல்ரெடி கேர்லெஸ்ஸா இருந்த மாதிரி இப்பவும் இருக்க வேணாம்னு சொல்லுங்க. ஓகே டாக்டர். டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். அப்படின்னா கார்த்திக்கு உண்மையாவே கண்ணு தெரியல. ராதா மேடம், ராதா மேடம், எனக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா, டாக்டர் கிட்ட தான் பேசினேன். எங்க என்ன சந்தேகப்படுறீங்களா?